அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட, லிவர், யூரின் ட்ராக்கில் ஏதாவது சிறு உபத்திரம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கும் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஜெயத்தையும் அனுகூலத்தை தரும். அதேபோல் சிவாலயத்தில் நல்லெண்ணெய் கொடுப்பது ஏற்றத்தை தரும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டுவடம், ஜாயிண்ட் பெயின்ஸ் போன்ற, மன அழுத்தம் போன்ற விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் நீங்களாகவே குழப்பிக் கொள்வீர்கள். பெரிய அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்வீர்கள். வேண்டாம், பொறுமையாக இருங்கள். எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் வாக்குவாதத்தால் எல்லோரையும் எதிரிகளையெல்லாம் ஒன்று இணைப்பதற்கு நீங்களாகவே ரெட் கார்பெட் போடுவீர்கள். பிறகு வருத்தப்படுவீர்கள். தாயார், தந்தையார், இரத்த பந்த உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள் ஏதாவது நல்லது சொன்னாலும் அவர்களை கடித்து கொதறுவீர்கள். எதற்காக என்று உங்களுக்கும் தெரியாது. குடும்பத்தில் ஏற்கனவே நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் பெரிய இடைவெளிகள் காணப்படும். பிள்ளைகள் எல்லாம் பதட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து ஒரு கதவை மூடிவிட்டு நல்ல தெய்வீக பாடலோ அல்லது ஏதாவது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இசையமைப்பாளர் பாடலோ போட்டு ஒரு பேப்பர் நோட்டை வைத்து பொறுமையாக எழுதி எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், யாரிடத்தெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு அட்டவணைப்படுத்தி புதுசாக மாற்றத்தை தருவது நன்மை. இல்லை என்றால் உங்களுக்கு குடும்பத்தையோ தொழிலையோ அது கண்டிப்பாக கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த 15 நாட்களுக்கு கவனம். 15 நாட்களுக்கு 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது விசேஷம்.